Hi friends, this is Vijay from Dhruvam Academy. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் BEO எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சிலபஸ், அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன், ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் ஆக்சுவலாக என்னென்னா வட்டார கல்வி அலுவலர். இந்த எக்ஸாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் வந்து இந்த எக்ஸாமை வந்து நடத்தும். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஸோ இதோட சேலரி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 65,000 வரைக்கும் இருக்கும். இது ஒரு லெவல் 18 பே ஸ்கேலில் வர்றது. 60,000 to 65,000. இப்போ ஒரு PGTRB எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு போகிறாங்களா, பிஜி அசிஸ்டன்ட் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பிஜி டிகிரி ப்ளஸ் பிஎட் வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சேலரி ரேஞ்ச் வந்து யூஜி பிஎட் முடித்தவங்களுக்கே கிடைக்கும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி போகிறதுனால. ஓகேங்களா? ஸோ அதோட ஹையர் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது இவங்க ஒரு ஆஃபீஸர் கிரேடில் போய் உட்காருவாங்க. ஓகேங்களா? சேலரி ரேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க, 60,000லேருந்து 65,000 வரைக்கும் இருக்கும். ஒரு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதோட ஏஜ் லிமிட் 40. ஜென்ரல் கேட்டகரி அவங்க வந்து 40 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமை வந்து எழுதலாம். ஜென்ரல் கேட்டகரி இல்லாமல் மற்ற கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, பேக்வர்ட் கிளாஸஸ், அதாவது பிசி முஸ்லீம்ஸு, அப்புறம் எம்பிசி இல்லைனா டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், அப்புறம் SC/ST, டெஸ்டிடியூட் விடோஸ் ஆஃப் ஆல் கேஸ்ட், எல்லா கேஸ்ட்டோட ஆதரவற்ற விதவைகள். ஓகேங்களா? டெஸ்டிடியூட் விடோஸ் ஆஃப் ஆல் கேஸ்ட், இவங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 45. இது நல்லா புரிஞ்சுக்கணும். 45 வயசு வரைக்கும் தான் வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம், BEO எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 40 வயசு வரைக்கும் எழுதலாம். இது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி மஸ்ட்டு. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷனில் கண்டிப்பாக ஒரு டிகிரி, எனி டிகிரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனி டிகிரி வந்து கிடையாது. ஸோ அதுக்குமே வந்து ஒரு சர்டன் லிமிட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு யூஜி ப்ளஸ் வந்து பிஎட் முடிச்சிருந்தால் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். அந்த யூஜி டிகிரியும் வந்து பார்த்திங்கன்னா BA தமிழ் இல்லைனா BA இங்கிலீஷ், இது ரெண்டுமே வந்து லிட்ரேச்சர் வந்து முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா BSc மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, பயாலஜி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டில் முடிச்சிருக்கிற இந்த யூஜி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அவங்க குவாலிஃபை ஆவாங்க. ஸோ காமர்ஸ் முடிச்சிருக்காங்க இல்லைனா எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இந்த குவாலிஃபிகேஷனில் வந்து வராது. ஆனால் ஒரு சில யூனிவர்சிட்டியில் படித்த அந்த ஈக்குவலன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிகிரி முடிச்சிருந்தா இது வந்து இந்த டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டாக நான் எடுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணால் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது வேணால் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் இந்த டிகிரி தான் முடிச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ இந்த டிகிரி இல்லாமல் இதுக்கு ஈக்குவலண்ட்டான உள்ள டிகிரியுமே நான் வந்து எடுத்து தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதான் தான் குவாலிஃபிகேஷன். இந்த இடத்துல பிஜி அப்படிங்கிறது நீட் கிடையாது. ஒரு டிகிரி ப்ளஸ் வந்து பிஎட் வந்து முடிச்சிருக்கணும், பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் பிஎட் வந்து என்ரோல் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து வேலிட் கிடையாது. பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சைமல்டேனியஸாக யூஜி படிக்கும் போதே வந்து பிஎட் வந்து முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அது வந்து இங்கே குவாலிஃபிகேஷனை எடுத்துக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிஜி படிக்கும் போது பிஎட் வந்து சேர்த்து முடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அது எடுத்துப்பாங்க. ஏன்னா இங்கே குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது யூஜி மட்டும்தானே எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் யூஜி நீங்கள் படிக்கும் போதே சைடில் பிஎடும் வந்து நான் வந்து முடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா ஸோ அது வந்து இங்கே எலிஜிபிள் வந்து கிடையாது. அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் தெளிவான ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் எக்ஸாம், ஒரே எக்ஸாம் தான். ஓகேங்களா? ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ப்ளஸ் வந்து இந்த கோர் எக்ஸாம், மெயின் மார்க் ஸ்கோரிங் பேப்பர். ஓகேங்களா? அப்போ 2 பேப்பரா அப்படிங்கிறது கிடையாது, ஒரே பேப்பர் தான், சிங்கிள் எக்ஸாம், ஒரே எக்ஸாம் தான். மொத்தம் 180 கொஸ்டின். அது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப். 4 ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். எக்ஸாம் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் A பார்ட் Bன்னு சொல்லி எக்ஸாம் பேப்பரை வந்து பிரிக்கிறாங்க. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 நிமிஷம்,
பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம். இந்த பார்ட் ஏல என்ன வரும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, கட்டாய தமிழ் மொழி தேர்வு, கட்டாய தமிழ் மொழி தாள். ஸோ அது வந்து இந்த பார்ட் ஏ 30 நிமிஷத்தில் வரும். இந்த பார்ட் பியில் வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் எல்லாமே படிக்கணும். அது எல்லாமே பின்னாடி வந்து பார்ப்போம். பார்ட் பி வந்து டோட்டல் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 hours. ஃபுல்லாக இந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இந்த 180 கொஸ்டினுக்கு மொத்தம் 3 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து டைமிங் கொடுக்குறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது பார்ட் ஏல 30 கொஷின் வருது. அதோட டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிறது 50க்கு கால்குலேட் பண்ணுறாங்க. அதோட எலிஜிபிள் மார்க் இதில் வந்து 20 மார்க் எடுத்தால், இதில் வந்து பார்ட் ஏல 20 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தால் தான் அந்த பார்ட் பியோட ஸ்கோரிங் பேப்பரை வேல்யூவேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சேம் அந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான். ஸோ இதுக்குன்னு ஒரு எலிஜிபிள் மார்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த பார்ட் ஏல எடுக்கக்கூடிய இந்த மார்க்ஸ் வந்து கட் ஆஃபுக்கு வராது. இது ஜஸ்ட்டு ஃபார் ஒரு எலிஜிபிலிட்டி தான் பார்ட் ஏல, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பார்ட் பியில் வரக்கூடிய 150 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு கட் ஆஃபுக்கு போஸ்டிங் வாங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய மார்க்ஸு. இந்த 30 கொஸ்டின் எப்படி 50 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 30 கொஸ்டின்ங்கிறது மொதல் 20 கொஸ்டின் அப்படிங்கிறது ஒவ்வொரு கொஸ்டினும் 2 மார்க் அதுக்கு, ஓகேங்களா? டோட்டலாக 40 மார்க்கு. அடுத்த 10 கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு மார்க். அப்போது ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் கேரிஸ் 2 மார்க்ஸ், அடுத்த 10 கொஸ்டின்ஸ் கேரிஸ் 1 மார்க் ஈச் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? அதுக்கு 10 மார்க்கு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்கு. 30 கொஸ்டின் 50 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் 20 மார்க்கு தான் எலிஜிபிள் மார்க்கு. நீங்கள் அந்த இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம், 20 மார்க்கை ஈஸியாக எடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 20 மார்க் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக டெட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இது வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது பார்ட் பிக்கு வருவோம். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 150 கொஸ்டின்ஸ். இதில் எஜுகேஷன் மெத்தடாலஜி, அதாவது சைக்காலஜி பார்ட்லேருந்து 30 கொஸ்டின் வரும். ஜென்ரல் நாலேஜ் 10 கொஸ்டின். ஜென்ரல் நாலேஜ்னால் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஜென்ரல் நாலேஜ் 10 கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்தது மீதி இருக்கிற 110 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 150 கொஸ்டின்ஸில் அந்த 110 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ். இதோட கட் ஆஃப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் தான் வந்து எதுக்கு எடுக்கிறாங்க கட் ஆஃப்க்கு, ப்ளஸ் வந்து இந்த மார்க் இதில் எடுக்கிற மார்க்கை தான் உங்களுக்கு போஸ்டிங்க்கு கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். கட் ஆஃப் அப்படிங்கிறது நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 96லேருந்து ஒரு 105 வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாலே, ஸோ இது வரைக்கும் ப்ரீவியஸில் இப்படி தான் நடந்திருக்கு. ஸோ 96லேருந்து 105 வரைக்கும் நீங்கள் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாலே எலிஜிபிள், ஓகேங்களா? டாப் மோஸ்ட் மார்க் சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து குறையும். அப்போ 96னா 97, 95, 94 இப்படி குறையும். இப்போ 105 அப்படிங்கிறது ஹை ரேஞ்சாக இருந்ததுன்னா 103 to 100 இந்த மாதிரி வந்து குறையும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 105 கிட்ட. பிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 96. ஸோ இன்னும் வந்து எஸ்சி எஸ்டிலாம் போனீங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட 90 வந்து வந்திருக்கு. இப்போ எந்த அளவுக்கு மினிமமான மார்க்ஸ் வந்து எடுத்தால் போதும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 110 அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி 110 அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் எழுதுனீங்கனாலே கண்டிப்பாக அதில் கிளியர் பண்ணிடலாம். சிங்கிள் எக்ஸாம் தான், இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இது இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரல, ஆனுவல் பிளானரில் இந்த மந்த்துன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் வந்து இது வரல, எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அது வந்தாலும் எப்படி அதை பற்றின ஒரு வீடியோவும் நான் வந்து கொடுப்பேன். ஸோ நான் அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சிலபஸ் அப்படிங்கிறது மொத்தம் வந்து ஒரு 7 யூனிட், ஓகேங்களா? இந்த 7 யூனிட் அது போக வந்து இந்த பார்ட் 2 அப்படிங்கிறது சைக்காலஜி பேப்பர் வந்து வரும். இந்த சிலபஸ் யூனிட் 1ங்கிறதுல ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். மொத்தம் ஆவரேஜாக கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 16 18 கொஸ்டின்ஸ். ஏன்னா இந்த 110 கொஸ்டின் சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா இந்த 150 கொஸ்டின்ஸில் 30 வந்து சைக்காலஜி,
10 வந்து ஜிகே, 110ங்கிறது இத்தனை சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி மாதிரி வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் ஒவ்வொரு யூனிட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸுங்கிறது மென்ஷன் பண்ணலை. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எடுத்ததில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஆவரேஜாக 16லேருந்து 18 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வருது. இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை படிக்கிறதுனால மட்டுமே உங்களால் இதை ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? டிட்டோ சேம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாதிரியே தான் வந்து வரும். ஸோ அது டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். குரூப் 4னா குரூப் 4ஓட ஓல்டு சிலபஸ் அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். அடுத்தது பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து டிகிரி லெவல். ஸோ டிகிரி லெவல்னு சொன்னாங்கன்னா என்ன 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு நம்ம பார்க்குறது மாதிரி இருக்கும். இங்கே ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது சங்ககாலம் முதல் இக்காலம் வரை. ஸோ அதோட சிலபஸும் உங்களுக்கு வந்து நான் கடைசியாக காட்டுறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் போடுறத விட நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் கொடுக்குறேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த சிலபஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து வருது. அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6லேருந்து 12 வரைக்கும் அந்த பேசிக் கிராமர் பார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் இதை சொல்கிறேன், சிலபஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு பேசிக் கிராமர் பார்ட்டு ஸ்கூல் புக்ஸை தாண்டி வரப்போகிறதில்ல. ஆனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த இப்போ ஷேக்ஸ்பியர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ட்ராமா எல்லாமே வந்து இதில் எங்கேருந்து வேணாலும் கேள்விகள் கேட்குறாங்க. ஓரளவுக்கு இந்த இங்கிலீஷ் மேஜர் இருக்கிறவங்க ஓகேங்களா, அவங்க ஓரளவுக்கு வந்து இதை ஐடியா பண்ணி எழுதிடுவாங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் இது சிரமமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எதில் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கிராமர் பார்ட்டில் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஆனால் கிராமர் பார்ட்டும் வந்து உங்களுக்கு மினிமமான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் சுத்தமாக விட்டால் கூட ஓகேங்களா, நம்மளோட எய்ம் அப்படிங்கிறது 110 அப்படிங்கிறது மைண்டில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணணும். மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது சேம் டிட்டோ டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ அதே தான். இது வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் 20லேருந்து 22 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அடுத்தது ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இதிலேருந்து மொத்தமாக வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் கெமிஸ்ட்ரியும் ஜுவாலஜியும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரி பார்ட்டு ஓகேங்களா, யூனிட் 5ம் யூனிட் 6ம் டோட்டலாக வந்து சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி எல்லாமே யூனிட் 5ல் வரும். ஜாகிரஃபி மட்டும் யூனிட் 6ல் வந்து தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 36 கொஸ்டின்ஸு. அப்போ ஹைலி ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னா இந்த பார்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 10 மார்க் அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து இந்த பார்ட்டு அப்புறம் ஜென்ரல் சயின்ஸு டெட் படிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சயின்ஸ் படித்து தான் ஆகிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த நாலேஜை வச்சு இதை வந்து நீங்கள் எழுதலாம். அப்புறம் மேக்ஸு, தமிழ் ஓகேங்களா. ஸோ இதை வச்சுமே வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து சிலபஸ் டீட்டெயில். அதோட சைக்காலஜி பார்ட்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து வருது ஓகேங்களா. சைக்காலஜி கூட நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம், நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பிஇஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இப்போது சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது சங்ககாலம் முதல் தற்காலம் வரை. இதில் அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள், சிறப்புகள் இது எல்லாமே, இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பணி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ்லேயே டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் இருக்குது. அதை படித்தாலே வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. இதுலேயும் ஒரு சிலது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து யூனிட் 7ல் வந்து கொஞ்சம் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா. இது போக ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் ஓகேங்களா. ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள புக்ஸு ப்ளஸ் வந்து இப்போ 11th 12th நீங்கள் பார்த்துக்கிட்டா வந்து போதும். ஆனால் இந்த பார்ட் வந்து ஸ்கூல் புக்ஸ் கேட்குறாங்க, ஆனால் அந்தளவுக்கு ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இங்கே இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ப்ளஸ் இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ஃபிக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு த்ரூ அவுட் த இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியிலேருந்து வருது, டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ். அதனால் எங்கேருந்து வேணாலும் கேட்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க.
இருந்தாலும் அந்த டீட்டெயில் கிடைச்சாலும் நான் வந்து அதை கொடுக்குறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் அவ்வளோதான். மேக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், முக்கியமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது இல்லாத கொஷின் பேப்பரே பார்க்க முடியாது. ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராப்ளம் சால்விங், ரீசனிங், பசில்ஸு, டைஸு, இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்துட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது ஒரு ஸ்கோரிங் பார்ட்டு. அதே போல் ஜென்ரல் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 11th 12th வந்து நம்ம பார்க்குறது மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி. இதிலே வந்து ஐஎன்எம் வருது, நேஷ்னல் மூமெண்ட்ஸு, அது வந்து தமிழ்நாடோட நேஷ்னல் மூமெண்ட்ஸு, அப்புறம் இந்தியா, அப்புறம் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட், பாலிட்டியும் வந்து சேர்ந்து வருது. அடுத்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து சேர்ந்து வருது. இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஹைலி ஸ்கோரிங் பார்ட்டு 36 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து வருது. ஓகேங்களா? அது போக பார்ட் 2 அப்படிங்கிறது சைக்காலஜி, இது வந்து 30 மார்க்கு. நீங்கள் டெட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ பிஎட் அப்படிங்கிறது மஸ்ட்டு ப்ளஸ் ஒரு யூஜி டிகிரி. ஸோ அவங்க இருந்தாலே வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து எழுதலாம். இந்த எக்ஸாமும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸு, பேசிக் கிராமர் வந்து தேவை. எனக்கு வந்து டெட்டு நான் வந்து எழுதுகிறேன், ஆனால் எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆகுது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து வேணும் அப்படிங்கிறது மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் கூட வந்து ஒரு சிலர் வந்து டெஸ்ட் பேட்ச் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்னொரு டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். கிடைச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம ஒரு கிளாஸஸாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் டெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க, அந்த சூட்டோட இந்த எக்ஸாம்ஸ் வரும்போது கண்டிப்பாக இதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட டீட்டெயில், ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.